நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை புது மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. நான் புது மாப்பிள்ளை இல்லை சார், பழைய மாப்பிள்ளை. பழைய மாப்பிள்ளை. ஆமா ஆமா. சூப்பர் சூப்பர் சார். இல்ல எனக்கு கொஞ்சம் வேட்டி சட்டையில பார்த்தோன்னே பொங்கலை கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அலங்காநல்லூர் போய் ஜல்லிக்கட்டு காலை அடைக்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கு என்ன போனா போயிடுது. சூப்பர் சூப்பர். இப்ப நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நேயர்களுக்கு. ஏற்கனவே நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க, எதுனாலும் மறுபடியும் சொல்லி ஆரம்பிச்சா நல்லா இருக்குங்களா? வணக்கங்க, நான் தான் டாக்டர் மோகன் ஆனந்தன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பொங்கல் எப்படி கொண்டாட போறீங்க? பொங்கல் வந்து டீட்டெயிலா சொல்லவா சுருக்கமா சொல்லவா? கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுவோம். சரி ரைட்டு, ஸ்வீட் கொடுத்துருவோம். அது முதல் நாள் வந்து போகி பிடிங்க. அன்னைக்கு காலையில பழைய பொருட்கள்லாம் எரிச்சிட்டு வீட்டை சுத்திமா அன்னைக்கு சாயங்காலம் இலை போட்டு சாமி கும்பிடுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லயும் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து சூரியன் பொங்கல். சூரியன் பொங்கல் வந்து சூரியன் உதயம் ஆக்கும்போது அதிகாலையிலே நல்ல சக்கரை பொங்கல் வச்சு பரங்கிக்காய் பொரியல் செஞ்சு அவருக்கு பிடித்தமான இழுப்பு எண்ணெயில விளக்கேற்றி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு பொங்கலோ பொங்கல் சூரியன் பொங்கல், சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சூரியனை கும்பிட்டு அன்னைக்கு சாப்பிடுவாங்க. இதாங்க சூரியன் பொங்கல். அடுத்து வந்து மாட்டு பொங்கல் வருது. மாட்டு பொங்கல் என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டு பொங்கலுக்கு முதல் நாளே மாட்டெல்லாம் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி அந்த கொம்பெல்லாம் சீவி அதுக்கு வர்ணம் பூசி சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்லேயும் மாட்டு கொட்டா வச்சுருக்கோம், வீட்டில் கும்பிடுவாங்க. காட்டில் இருக்கிறவங்க காட்டில் கொண்டு போய் மாட்டை வச்சு அதுக்கு பொங்கல் வச்சு அதுக்கு கூடிய கற்பூர ஆராதனைலாம் காட்டி அதுக்கு கரும்பு பொங்கல்லாம் ஊட்டி பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல்னு அந்த காளையும் பசுமாடெலாம் வணங்கி கண்ணுக்குட்டில் கும்பிட்டுட்டு மாட்டு பொங்கல் வந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க. டாக்டர் இருந்தா கூட எல்லாம் தமிழ்நாட்டோட பாரம்பரியம் எல்லாமே தெரிஞ்சு ஏங்க நான் தமிழன் தாங்க. இல்ல சார், வேலை வந்து இப்ப டாக்டர் வேலை தானே. நீங்க அது இருக்கட்டும், ஜல்லிக்கட்டுலாம் போய் பார்த்துருக்கிறேங்க. எங்க ஊர்லயே ஜல்லிக்கட்டு நடந்துருக்குதுங்க. எங்க ஊர்லயும் வருஷம் நடக்குது. அடக்கிருக்கிறேங்க. இப்ப இல்ல, சின்ன வயசுல இல்ல காலை அடக்குனேன். பரிசுல அந்த இதோட போய் அடைக்கணும், அவ்வளவுதான். இது அப்புறம் இந்த பானையில பானை உடைக்கிறது அது எல்லா பேட்டியுமே கலந்துருக்குறேங்க. அதுல பானை உடைச்சி மேல அதெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அப்புறம் சறுக்கு மரம் ஏறுறது எல்லாமே விளையாண்டுருக்குறோம். அது ஒரு வயசு, இது ஒரு வயசு. இப்ப ரொம்ப நன்றிங்க சொன்னதுக்கு. சரி சார், இப்ப நீங்க வந்து தயாரிப்பாளர் படங்கள்லாம் எடுத்துருக்கீங்க. சரிங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, கரெக்டுங்களா? ஆமாங்க. படம் ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க இப்ப 2 படம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாங்க. அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல பப்ளிசிட்டி பண்ணணும். விளம்பரம் பண்ணினால்தான் அந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குன்னு மக்கள் மத்தியில் போய் சேரணும். அது மூளைனா சென்னைக்கு மட்டும் இல்லை, சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கெங்க ஏரியா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த இப்படி ஒரு படம் வருதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணினால்தான் இப்படி ஒரு படம் இருக்குன்னு மக்கள் மத்தியில் முதல்ல பதியும். அதுக்கு பிறகு அந்த படத்துடைய சாங்கோ அல்லது ட்ரைலரோ முக்கியமான சீனோ டிவிலேயோ அல்லது யூடியூப்லேயோ, இப்போ தான் யூடியூப் நிறைய சேனல் வந்துருக்கு. அப்போல்லாம் வந்து ஒன்லி டிவியில் தான் விரைவில் கம்மிங் சூன் சொல்லி ஆடு ட்ரைலர் காட்டுவாங்க. அந்த மாதிரி விளம்பரப்படுத்தணும். விளம்பரப்படுத்தி படம் ஓடி போனா தான் மக்கள் போய் தேட்டரில் உட்காந்து பார்ப்பாங்க. அதுவும் படம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கணும். நடிகரை பற்றி கவலை கிடையாது, நடிகர் யாரு வேணும் இருக்கலாம். ஆனால் அந்த கதை படத்துடைய கான்செப்ட் நல்லா இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 5 படம் 6 படம், உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 படம் வருதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, 8 படத்தை ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக முடியாதுங்க. அன்னைக்கு வந்து ஒரு படம் தான் பார்ப்போம். இங்கே போனால் 2 படம் பார்க்கலாம், 3 படம் பார்க்கலாம். அது அதையும் விட்டா 3 படம் பார்க்கலாம். அதுக்கு மேலே பார்க்க டைம் இல்லை, நேரமும் இருக்காது. அவங்க வீட்டில் பொங்கல் சந்தோஷமா குடும்பத்தோடு தான் கொண்டாடுவாங்க. அது அதை விட்டு டைமுக்கு சினிமாவுக்கும் போவாங்க. அது ஒரு வாரம் ஜோரா இருக்கும். நல்லா படங்கள் வர்றது வந்து தப்பு தானே? அதாவது சார், இன்னைக்கு வந்து நெறிமுறைப்படுத்துறாங்க.
எடுக்கலாம்ல. இதை வந்து சினிமா இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. டிஜிட்டல் கேமரா, யார் வேணாலும் நடிக்கலாம், யார் வேணாலும் படம் எடுக்கலாம். அந்த அந்த மாதிரி டெக்னாலஜி ரொம்ப அட்வான்டேஜாக போயிடுச்சு. சரி அந்த காலத்துல வந்து ஃபிலிமு கேமரா அதனுடைய ட்ரெண்ட் வேற, சரி ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் தான் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு டிஜிட்டல் சிப்பு எத்தனை தடவை அடித்தாலும் உங்களுக்கு செலவு கிடையாது. ஸோ அதனால் இன்னைக்கு நிறையா படங்கள் பெருத்திடுச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டு ஓஹோன்னு போயிட்டுருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், எடுப்பு சங்கம், சிறுபட தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 சிறு படம், ஒரு பெரிய படம், இந்த 3 படமும் இந்த இந்த 3 படமும் ஒரு தியேட்டரில் போனால் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு வாரத்துக்கு கம்மி இல்லாமல் ஓடணும். படம் தியேட்டரில் ஆரம்பிச்சு வரவங்களே அந்த படம் ஒரு வாரம் கண்டிப்பாக ஓடணும். அதோட மட்டும் தியேட்டருக்காரங்க சிறு படத்துக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம பணம் கொடுத்துருக்குறோம், இந்த படம் ஒரு அந்த மாதிரி கொடுக்கறது இல்லையே. அதனால தானே பிரச்சனையே. இப்போ எல்லாம் சொல்லியிருக்கிறோம், மறுசீலிக்கப்படுங்கிறாங்க. அவ்வளோதான். எங்கே மறுசீலிக்கிறாங்க? அப்போ எலெக்ஷன் வருது, அடுத்த எலெக்ஷன் அப்படியே போயிடுது. அவ்வளோதான். வேற இன்னைக்கு பதவி ஏறும்போது பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இல்லை சார், இப்போ 2 ப்ராஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் முன்ன பின்ன அது அப்புறம் நான் எதுவும் பார்த்துட்டு ஐடியா பண்ணுறேன் சார். ஓடிடியோட வளர்ச்சியும் அதிகமாயிடுச்சு. எல்லாருக்கும் ஓடிடியில தான் படம் பார்க்குறாங்க. கமலஹாசன் அவங்களோட விசுவல் படத்தை வந்து டிடிஹெச்ல ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணாரு. அப்புறம் தரப்பட்டு போச்சு. அது மாதிரி நீங்க டிஜிட்டல்லே கூட உங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம், தேட்டருக்கு தான் போவீங்களான்னு கேட்குறேன். அதாவது தியேட்டருக்கு போகணுன்னா நம்ம நல்லா ரிச்சாக செலவு பண்ணி போடணும் சார். ஆனால் போட்ட மேல் வருமா வராதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. தெரியல. ஓடிடி டிஜிட்டல் போட்ட காசாவது வரும். இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி இருக்கு. அது காலப்போக்கில் கண்டிப்பாக மாறலாம். இப்பயே நிறையா தேட்டர் திருமண மண்டபமாக மாறிட்டு வருது. கல்யாண மண்டபம் திருமண மண்டபம் மாற்றிட்டு வராங்க. எதில் போய் முடியுமோ தெரியல. டிஜிட்டல் ஓல்டா தியேட்டரா அந்த மாதிரி இன்னைக்கு கேள்வி வந்துருச்சு சார். நேரடியாக சில படங்கள் வந்து தியேட்டருக்கு வராமலே ஓடிடிலே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால நான் கேட்டேன், அந்த ஐடியா பார்க்கலாம் சார். படம் எடுத்து படம் முடித்த பிறகு நம்ம போட்டு காமிச்சிதான் அது ஒரு ஐடியா பண்ணுங்க சார். சரி. குட்டிமா தமிழ் டிவி மற்றும் அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். பொங்கல் வருது. பொங்கலுக்கு சிறப்பாக போகி பண்டிகை, சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், கரிநாள் 3 சந்தோஷமா ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க. படத்துக்கு போங்க. தயவு செய்து திருப்பி சிடி போட்டு பார்க்காதீங்க. கூகுள்லையும் சர்ச் பண்ணி நெட்டில் படம் பார்க்காதீங்க. 4 காசுக்குள்ள தேட்டரில் போய் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த படத்தினுடைய நெளிவு சுழிவு தெரியும். அப்போ போட்ட ப்ரொடியூசருக்கு 4 காசு அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.